ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஜெல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வைன் ஜெல்லும், அப்புறம் இன்னொன்று வந்து ஆலோவேரா ஜெல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க ரெட் வைன் ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் பகலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன மெஷர்மெண்ட் நம்ம போட போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிஎம் வாட்டர் தேவை, டிஸ்டில்டு வாட்டர். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90 ml வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கிராம் வந்து கார்போமர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கார்போமர் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஜெல் கண்டென்ட்டை வந்து கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் நார்மல் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்டில்டு வாட்டர் தான் நமக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கார்போமர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளிசரின் தேவை. நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேஸ் ஜெல் அப்படின்னா நம்மளுக்கு கிளிசரின் கண்டிப்பாக தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்ளைன் கிளைசால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நான் போடும்போது நான் சொல்கிறேன். இது வந்து ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்லேருந்து நீங்கள் அதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் ஜெல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பியூராக உங்களுக்கு அந்த ஒயிட் கலரில் ஜெல் வந்து கிடைக்காது, கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மாதிரியாக தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் இன்றைக்கி நான் ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோப் மேக்கிங்க்கான ரா மெட்டீரியல் பொருட்கள் எங்கே வாங்குறீங்களோ ஸோ நீங்கள் அங்கேயே வந்து உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பீக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு 90 ml வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள் வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 விதமான ஜெல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போது டிஎம் வாட்டரில் 1 கிராம் அளவுக்கு கார்போமர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 ml அளவுக்கு கிளிசரின் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கிளிசரின் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறதுக்கு இந்த கிளிசரின் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ எந்த விதமான ஒரு எந்த க்ரீமாகவே இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்கின்ல போடும்போது நமக்கு நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கிளிசரின் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு உடனே வந்து மிக்ஸ் ஆகாது தண்ணியில் வந்து. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுறேன். ஸோ ரொம்ப நேரம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2-3 மணி நேரமாவது இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டோம் அப்படின்னா அந்த ஜெல் மாதிரி உங்களுக்கு அந்த கார்போமர் அந்த தண்ணி கூட சேரணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சேராது. ஸோ ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியும் அந்த கார்போமரும் சேர்ந்து ஒரு ஜெல் கண்டென்ட் நம்மளுக்கு வந்து அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இதை மூடி வச்சுக்கிறேன். ஸோ காற்று போகாமல் தூசி எதுவுமே போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு அலுமினியம் ஃபாயிலாக இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா நீங்கள் பாலித்தீன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ரேப்பர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே வந்து நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 3 hours ஆயிடுச்சு. 3 hours ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டும்போது அந்த மாவு மாதிரி அந்த கார்போமர் அப்படி நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு அந்த தண்ணி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. நல்ல ஒரு ஜெல் மாதிரி தான் இதுவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ரொப்ளைன் கிளைசால் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 3 ml வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம வந்து கிளிசரினும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுவுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து வச்சுருக்கும். அதே சமயம் நம்மளோட வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட் மாதிரியும் இது வந்து கொஞ்சம் வேலை செய்யும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜெல்லுக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பேஸ் மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பேஸில் இருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜெல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆலிவேரா ஜெல்லும் ரெட் வைன் ஜெல் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ நீங்கள் குக்கும்பர் ஜெல்லோ எந்த மாதிரியான நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விதமான ஜெல் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு பேஸும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், 2 விதமான ஜெல்லாகவும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் வைன் ஜெல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 45 கிராமுக்கு அளவுக்கு
அந்த பேஸை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து ரெட் வைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் ஆல்கஹால் ரெட் வைன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் ஸ்கின்னுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதனால் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் சோப் மேக்கிங் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்பில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் மற்ற கடைகள்லேருந்து அப்படி வாங்கக்கூடாது. இப்போ நம்ம ரெட் வைன் யூஸ் பண்ணிட்டோம். ஊற்றுனதுக்கப்புறம் ரெட் வைன் வந்து நான் 5 ml இல்லைனா 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இது வந்து ஒரு 50 கிராமுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அளந்து எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போது இதை வந்து நம்ம இப்போது இன்னொரு பொருள் வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இதுதான் TEA. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் லுக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து இதுதான். ஸோ இது வந்து நம்ம ட்ராப்பாக தான் நம்ம இது வந்து நம்ம ஆட் பண்ணணுமே தவிர அதிகமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இது வந்து ரொம்ப ஹார்டான ஜெல் மாதிரி ஆயிரும். ஸோ நான் ஊற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஊற்றிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றக்கூடாது. நான் 2 விதமாக செய்யும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த டீ வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த ஜெல் வந்து நல்லா உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு ட்ராப் வந்து ஊற்றினாலே உங்களுக்கு போதும். அதிகமாக ஊற்ற வேண்டாம். நான் இப்போ காமிச்சிருக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 ட்ராப் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். நான் வந்து 4 ட்ராப் வந்து ஊற்றிட்டேன். ஸோ அதனால் ரொம்பவே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெட் வைன் ஜெல் அப்படிங்கிறனால அந்த ஒரு ரெட்டு கலர் கொடுத்தா தானே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தனால நான் மறுபடியும் அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்லையே அந்த பேஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம கெட்டு போகாமல் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு தேவை. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் ஃபினாக்ஸி எத்தனால் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம இது வந்து ஒரு குவான்டிட்டியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு 50 கிராம் அளவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஃபேஸுக்கெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறனால கம்மியாகவே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 0.5 வந்து எடுத்துக்கோங்க. 5 கிராம் அப்படின்னு சொன்னால் 1 கிராமில் வந்து பாதி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் ட்ராப்ஸாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் ஊற்றிருந்தேன். ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். இப்போ நம்ம பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கலர் கூட பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இருந்த கலர் வந்து அந்த ஃபினாக்ஸி எத்தனால் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஷைனிங் அண்ட் லுக்காக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் டெய்லி பேஸஸில் நைட்டில் வந்து நீங்கள் இதை நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு க்ளோவாகவும் இருக்கும். ஏன்னா ரெட் வைன் வந்து நீங்கள் நம்ம இன்டேக்காகவும் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்காக எடுக்கும் போதுமே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும் போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஷைனிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் மெஷர் பண்ணியும் காமிச்சிடுறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போது இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 50 கிராமுக்கு கொஞ்சம் மேலேயே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இடையில கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பேஸ் மறுபடியும் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 58 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இது வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆலிவேரா ஜெல் வந்து பண்ணலாம். ஸோ நான் அந்த பேஸ்லேருந்து நான் மறுபடியும் ஒரு 45 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா 45 கிராம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து அந்த ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த குவான்டிட்டி அளவு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 ml வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெட் வைன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ ஆலிவேரா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே பேஸ் வச்சுட்டு நீங்கள் குக்கும்பர் இல்லை அப்படின்னா சாஃப்ரான் அந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து நீங்கள் ஜெல் பண்ணணுமோ நீங்கள் வந்து அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதோட பேஸோட கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம ஆலிவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த டீ யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இந்த டீ தான் நம்மளுக்கு அந்த ஜெல் மாதிரி வருது இல்லையா? ஸோ டீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் நிறைய அந்த டீ வந்து ஆட் பண்ணேன். ஸோ அதனால் ரொம்ப வந்து சீக்கிரமாகவே கெட்டியாச்சு. ஆனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக நான் ஒரே ஒரு டைமில் தான் நான் 2 ட்ராப் தான் நான் விட்டுருந்தேன். அந்த 2 ட்ராப்புக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா அது கெட்டி ஆகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பொறுமையாக நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு அந்த ஜெல் கண்டென்ட் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு காமிக்கும் போதும் நல்லா அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆலோவேரா ஜெல்லும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அந்த டீ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூப்பராக அந்த ஜெல் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து இப்படி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது எந்த விதமான ஜெல்லாக இருந்தாலும் நம்ம அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொருள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறும். ஸோ நான் அப்போ வந்து ஃபினாக்ஸி எத்தனால் வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் இது வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கோ 4 ட்ராப்ஸ் அளவுக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கெட்டில் கிடைக்க மாதிரி உங்களுக்கு அந்த ஆலோவேரா ஜெல் அந்த கண்ணாடி மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது நீங்களே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குகிற ரேட்டோட நீங்கள் வீட்டிலையே செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து இதை செஞ்சுக்கலாம். அந்த பொருள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்களே வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலும் இல்லை அப்படிங்கும்போது தைரியமாக நீங்களே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு பொருள் பண்ணினாலும் உடனே வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பாட்டிலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரேலாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பாட்டிலிங் வந்து பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இதையும் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணியும் காமிச்சிடுறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரெட் வைன் ஜெல்லில் பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் ஆயிலும் ஃப்ரேக்ரன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.